Thank you. பரவாயில்லைங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டோட வீடும் பக்கத்து வில்லேஜ்ல தான் இருக்கு. நான் ஒரு பெரிய பிசினஸ் மீட்டுக்காக வந்தேன். உங்க வீடு கூட பக்கத்துல இருக்கிறதா சொன்னாங்க. அதான் so just like that சும்மா பார்த்துட்டு போலானே வந்தேன். village so hot, you know. குடிக்க ஏதாவது கிடைக்குமா? நான் எடுத்துட்டு வரேன். மோர் சாப்பிடுறீங்களா? ஓ ஓ ஷூர், சாப்பிடலாமே. வீட்டு அந்த காலத்திலே குறைஞ்ச விலைக்கு வளைச்சு போட்டீங்க போல இருக்கு. இட்ஸ் நைஸ் நைஸ். இந்தாங்க. தேங்க் யூ. வாவ், பட்டர் மில்க் செம டேஸ்ட். இத வில்லேஜ்ல எல்லாம் எப்படி தயார் பண்றீங்க? எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் பண்ண முடியும். ஓ ஐ see. செல்வே, யார்மா? குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன விஷயம்? பக்கத்து வில்லேஜ் தான் என் ஃப்ரெண்டோட வீடு. ஒரு பிசினஸ் மீட்டுக்காக வந்தேன். உங்க வீடு கூட இங்க தான் இருக்கிறதா சொன்னாங்க. சோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போலானே. பார்த்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. கிளம்புறேன் சார், கிளம்புறேன். ஆனா பஸ் 7 o'clock தான். மோரோவர் நான் born and brought up in city. இந்த வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. சோ அப்படியே இந்த வில்லேஜ் கிளைமேட் பீப்புள் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறமா ஒரு 6 மணிக்கு 6 மணிக்கு டவுன் பஸ் இருக்கு. அதை பிடிச்ச 7 மணிக்கு சென்னை பஸ் பிடிச்சிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பை தி வே, இங்க பாத்ரூம்ஸ்லாம் இருக்கா? இல்ல இருக்கான்னு கேட்டேன். இட்ஸ் எமர்ஜென்சி. ஓ தேங்க்யூ. ஹரே ராம 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 ஹரே ஹரே. என்ன பாட்டி, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, சாகுற வயசு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ பொய் சொல்ற. உன் முகத்துல மாப்பிள்ளை கலையே இல்ல. என் பேத்தி உன்னை பட்டினி போடுறாளா? என் பேத்தி கொஞ்சம் ராங்கிக்காரி தான். இருந்தாலும் அவ மனசு ரொம்ப நல்ல மனசு. பட்டணத்துக்கு அவளை கூட்டிட்டு போய் நல்லபடியா குடும்பம் நடத்து. என் கொள்ளு பேரனை பார்த்துட்டு தான் நான் கண்ண முடுவேன். பாட்டி, உன் பேத்தி என் கூட வருவலா? உனக்கு என்னப்பா, எம்ஜிஆர் மாதிரி எவ்வளவு அழகா இருக்கிற. உன் கூட வர்றதுக்கு அவளுக்கு கசக்கவா செய்யும். இத பாரு, பொம்பளைங்க எப்பவும் கொஞ்சம் வெகு பண்ணுவாளுங்க. தொட்டுட்டா அப்படியே கரைஞ்சிருவாளுங்க. பட்டணத்துல எங்க தங்கி இருக்க தம்பி? கோட்டைக்கு பக்கத்துல பாட்டி. அப்போ தினம் தினம் செயலலிதாவை பாப்ப. கிழவி, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. இல்ல, மாப்பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணவா? ஓகே ஷூர். எனக்கும் இந்த ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒத்துக்கிறது இல்ல. கொஞ்சம் ஹோம்லியா இருக்கலாமே. ஹோம்லி. உன் மேல எம்புட்டு பாசமா இருக்கிறா. இனிமே நீதான் அவளை பாத்துக்கணும், புரியுதா? கண்டிப்பா பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, சந்தோஷமா பாத்து. நல்லா இரு. வர பாட்டி. ஆயிராமா. வெறும் ரசம் சாதம் போதும். இன்னும் கொஞ்சம்.
சூப்பர். உனக்கு இவ்வளவு நல்லா சமைக்க தெரியுமா? என் அன்னைக்கு ஒழுங்கா சமைக்கவே தெரியாது. வேஸ்ட். பாவி. வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ராமிஸ். இன்னைக்கு தான் லைஃப்லயே அழகான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ராமிஸா கடவுளுக்கு தான் வெளிச்சம். செல்வே இன்னும் கிளம்பலையா? டைம் ஆச்சு. ஓ மை காட், டைம் ஆயிடுச்சா? என்னமா நீ? நான் வேண்டாம் சொல்லி நீ இப்படி சாப்பிட வச்சு இப்போ பஸ் எல்லாம் எப்படி பிடிக்க போறனோ? I don't know what I'm going to do. Oh my god, what is happening? ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். பண்ணையில வேலை செய்யறவன வர சொல்றேன். சைக்கிள்ல ஒரு மிதிச்ச ரயில்வே கேட்டுக்கு போயிடலாம். அங்க இருந்து குறுக்கால போனா போதும் பஸ்ஸ பிடிச்சிடலாம். No. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. How can I? நானே +2 படிக்கும்போதே செல்ஃப் மேட். நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு படிச்சு நான் எங்க அம்மா அப்பாக்கு தொல்லை கொடுத்து கிடையாது. நான் எப்படி வேலை செய்யறேன்னு போய் சைக்கிள் மிதிக்க சொல்லி இட்ஸ் பேட். நான் ஒத்துக்க முடியாது. I cannot do it. இப்போ என்னதான் செய்ய சொல்றீங்க? அப்போ வேணா நான் இப்படி செய்யலாமே. நான் இன்னைக்கு ராத்திரி எங்கேயாச்சும் ஒரு மூலையில போய் படுத்துக்கிறேன். நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் பஸ் பிடிச்சி அப்படியே கிளம்பிடுறேன். இதுல உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுல்ல? காலையில 5 மணிக்கு நானே வண்டி ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். சோ நைஸ் ஆஃப் யூ. ரசம் செம்ம டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் ஊத்துறீங்களா? தயவு செய்து சத்தம் போட்டுற செல்வி. சத்தியமா செல்வி, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். எனக்கு பக்கத்து ஊர்ல யாருமே தெரியாது. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போதான் வந்தேன். கையெடுங்க. ப்ளீஸ், நீ அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்ல. சரி, கையெடுங்க. செல்வி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ரிசல்ட் வந்ததும் ஸ்வீட் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் உன்னை லவ் பண்றேன்ற விஷயத்த சொல்லதுக்குள்ள நீ கோச்சிட்டு கிளம்பி வந்துட்ட. நீ வேணா ஞானத்துக்கிட்ட கேள. என்ன நம்ப செல்வி. ஏதோ மனசுக்கு பிடிச்சவகிட்ட சொல்லதா சொன்னீங்க. அது நீதான் செல்வி. எப்ப இருந்து மனசுக்கு பிடிச்ச? எப்போ ஏது எனக்கு எப்படி சொல்ல? நிஷா உங்களை வேண்டாம்னு சொன்னதுல இருந்தா? சச்சா அப்படிலாம் கிடையாது. அது எப்போ எதனா சொல்ல தெரியாது. ஆனா உண்மையிலே ஐ லவ் யூ செல்வி. ப்ராமிஸ், ஐ லவ் யூ செல்வி. எத்தனை நாள் என்ன அழ வச்சீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படிலாம் பண்ணிக்க? நோ செல்வி, அதெல்லாம் பாஸ்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எல்லாத்தையும் மறந்துடலாம். ஓகேவா? அழக்கூடாது. என்ன சிரிய? ஏய் சிரிய. செல்வி, நான் ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்குவா? இல்ல, உனக்கு வேணா எனக்கு வேணாம். ஐ டோன்ட் ஃபோர்ஸ் யூ. உனக்கு பிடிக்கலனா நான் வேணா ஓரமா போய் படுத்து வைக்கிறேன். சரி, போய் தூங்குங்க. ஏய், இப்படி சொன்னா எப்படி செல்வி? அட்லீஸ்ட் கை ஒரே ஒரு கிஸ். ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அதுவும் எப்படிலாம்? ரத்னசாமி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. எங்களுக்கு கண்ணு போட்டா கால கண்ணா போடுது, உனக்கு மட்டும் பொட்ட கண்ணா போடுது. டேய், கண்ணை பார்த்து கண்ணு போடாதடா மாரிமுத்து. ரத்னசாமி, இந்த மரமாட்டை எப்ப வாங்கினீரு? நல்லா இருக்கே. என் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கி போட்டது. அதுவும் கண்ணு போட்டுடுச்சு. தேங்க்ஸ். எதுக்கு? நான் கூப்பிட்டதும் வரேன்னு சொன்னதுக்கு. சரி சீக்கிரம் ரெடி ஆயிடு. எனக்கு வேற டென்ஷனா இருக்கு.
எதுக்கு டென்ஷன்? ரெண்டு அப்பங்களையும் சமாளிக்கணுமே. முதல்ல உங்க அப்பனை, அடுத்தது எங்க அப்பனை. கம். சார், ம் நான் கிளம்புறேன். கிளம்பு. செல்வியும் கூட்டு போறேன். எதுக்கு? சார், ஷீஸ் மை வைஃப் சார். ஆ? அது இப்பதான் தெரியுதா? நான் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போவேனான்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி உங்க அப்பனையும் ஆத்தாளையும் வர சொல்லு. நானும் ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண பிறகு சந்தோஷமா கூட்டு போ. என் பொண்டாட்டியை கூட்டு போக நான் எதுக்கு சார் பஞ்சாயத்து அது இதுன்னு? வாழ்க்கையில தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். அது திரும்பவும் நடக்க கூடாதுல்ல, அதுக்காகத்தான். முடியாது சார். நான் என்ன தப்பு பண்ணேன்? அதெல்லாம் பஞ்சாயத்துல பேசி முடிவு பண்ணிக்கலாம். இப்போ என் பொண்ண உன் கூட அனுப்ப முடியாதியா? இது ரொம்ப நியாயம் சார். எது அநியாயம்? கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க தெரியல, வேலைக்காரியை விட மோசமா நடத்திருக்கீங்க. போ தாய் கலராத. உங்க அப்பனையும் ஆத்தாளையும் வர சொல்ல, அப்புறம் பேசிக்கலாம். முடியாது சார். நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறேன். உன் பொண்டாட்டி மேல திடீர்னு என்னமோ அக்கறை பொத்துக்கிட்டு வருது. ஏன் உன் தெருவுல 4 பேர் காரி துப்பிட்டாங்களா? இது பாருங்க சார், நான் அடுத்தவங்களுக்காக வாழ போறது இல்ல. நானா விருப்பப்பட்டு தான் என் பொண்டாட்டியை கூட்டு போறேன். இப்ப நீங்க அனுப்ப முடியுமா, அனுப்ப முடியாதா? இவ்வளவு ஆன பிறகு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. உங்க அப்பனையும் ஆத்தாளையும் வர வேணாம்னு சொல்ல. ஒரு நல்ல டாக்டரா பார்த்து நீ ஒரு நல்ல ஆம்புலன்ஸ் சர்டிபிகேட் வாங்கினா போதும். ஏன்பா என்ன பேச்சு பேசுற? நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா போற. புருஷன் பொஞ்சாதி இங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? வாய்க்கு வந்தபடி பேசுற. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ போ. என்ன தெரியாது? நேத்து வீட்டுக்கு வந்த மனுஷனை வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பண்ண. நானும் பொறுத்துக்கிட்டேன். இப்ப என்னடா இப்படி பேசுற? ஒரு மருமகன் கிட்ட பேசுற பேச்சா இது? பெத்த அப்பன்றதுக்காக நான் உன்னை சும்மா விடுறேன் இல்ல? நடக்கிறதே வேற. இங்க பாரு, இன்னொன்னு சொல்றேன். இப்ப எனக்காக என் புருஷன் இங்க அசிங்கப்பட்டார். அதுக்கு பரிகாரமா நான் அவர் வீட்டுல தான் இருக்க போறேன். இனிமே நீ என்ன பார்க்க வர வேண்டாம். நானும் எது நடந்தாலும் பிறந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க வரமாட்டேன். நம்ம உறவு இன்னையோட முறிஞ்சு போச்சு. வாங்க போலாம். இது எந்த ஊரு? விழுப்புரம். இதுக்கு எங்க இறங்கணும்? மெட்ராஸ்க்கு தானே டிக்கெட் எடுத்திருக்கோம். மெட்ராஸுக்கு தான். ஆனா இன்னைக்கு இங்க தங்குறோம். ஏன்? என்ன செல்வி, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. இன்னைக்கு தான் ஒன்னாவே உட்காந்து பேசுறோம். இந்த நேரத்துல வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், அப்பா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாரு. அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கி சந்தோஷமா இருந்துட்டு நாளைக்கு காலையில போயிடலாம். ஐயோ நான் மாட்டேன்ப்பா. என்னால இங்க தங்க முடியாது. ப்ளீஸ் செல்வி, புரிஞ்சுக்கோ. நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் தானே. இது நான் கட்ட தாலி தானே. நாம 2 பேரும் ஒன்னா தங்கினா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இல்ல வேணாம், எனக்கு பிடிக்கல, நான் வரல. செல்வி, உனக்கு என்ன பிடிக்கலையா இல்ல இந்த இடத்த பிடிக்கலையா? இங்க தங்க பிடிக்கல. ஏய், இன்னைக்கு ஒரு நாள் தானே. வேணாங்க. ப்ளீஸ் டா செல்லம், இன்னைக்கு ஒரு நாள் தான். சும்மா ஃபன்னு நினைச்சுக்கோ. ப்ளீஸ் டா. வேணாங்க. ப்ளீஸ் 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 டா, சும்மா ஜாலியா வா. சீக்கிரம் வா. என்னங்க இது? இந்த இடமே சரியில்லையே. கண்டுக்காத. ஒரு ரூம் வேணுங்க. 2 ஹவர்ஸ்னா 200 ரூபா ஆகும் சார். ஃபுல் டேனா 500 ரூபா ஆகும். ஃபுல் டே. என்னங்க ரூம் இது? ஒரே அருவருப்பா இருக்கு. 2 நிமிஷம் டைம் கூட, அப்படியே 5 ஸ்டார் ரூமா மாத்தி காட்டுறேன். எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கல. என்ன செல்வி, நாம 2 பேரும் இங்க குடும்பமா நடத்த போறோம். சும்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன விஷயம்? நீங்க மட்டும் படிச்சு பாஸ் ஆயிட்டீங்க, நான் படிச்சு பாஸ் ஆக வேணாமா? அதெல்லாம் பாஸ் ஆயிடலாம். இப்படி பண்ணா எப்படி பாஸ் ஆக முடியும்? என்ன செல்வி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே? நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நான் குழந்தைய கவனிப்பேனா இல்ல காலேஜ் போவேனா?
சொல்லுங்க நான் எப்படி படிக்க முடியும்? ஏன் செல்வி இப்ப போய் இப்படி எல்லாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? முதல்ல பதில் சொல்லுங்க. இது உனக்கே அநியாயமா தெரியலையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இங்க கூட்டு வந்து உன்னை தாஜா பண்ணி ஹோட்டல் ரூம்லாம் போட்டதுக்கு அப்புறம் நீ இப்படி எல்லாம் கேக்குறியே, உன்னை ஆண் பாவம் சும்மா விடாது. ம், சும்மா இரு. ம். அட லூசு, சரியான மொக்கையா நீ. நான் என்ன சொன்னேன்? என்ன? குழந்தை மட்டும் தானே வேணும்னு சொன்னேன். அதுக்கு போய் நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டேனா? செல்வி ஓகே செல்வி, எனக்கு புரிஞ்சிருச்சு. சூப்பர். ஒரே நிமிஷம். ம்ம். நான் என்ன எவ்வளவு ஆச்சு? நீ போயிட்டு இரு. இந்தாங்க. நீ போயிட்டு இரு, நான் வந்துட்டு இருக்கேன். தேங்க்ஸுங்க. எதுக்கு என்ன விட்டுட்டு தள்ளி நடக்கிறீங்க? சேர்ந்தா நடந்து போலாம்ல? அதுல சின்ன வயசுல இருந்து இந்த தெருவுல தனியாவே நடந்து பழகிட்டேனா, இப்ப திடீர்னு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து நடக்க எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த தெருவுல எல்லாரும் தெரிஞ்சவங்களா, அதான். ஹலோ, நான் ஒன்னும் ஏதோ ஒரு பொண்ணு இல்ல, உங்க பொண்டாட்டி. சாரி. வா ம். போலாம்.